வணக்கம். உலகமெல்லாம் சுத்திட்டு வர்றதுக்கான வாய்ப்பு எனக்கு வருஷந்தோறும் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. அதாவது 2000த்துல தொடங்குன என்னுடைய இந்த வெளிநாட்டு பயணம், கொரோனா சமயத்துல தவிர பாக்கி எல்லா ஆண்டுகளும் 25 வரைக்கும் நான் பயணப்பட்டுக்கிட்டே இருந்தேன். அதன்படி பார்க்கிறப்ப, இந்த ஆண்டு நான் ஜனவரியில அமெரிக்கா போயிட்டு வந்தேன். ஏப்ரல் மாதம் 26, 27 தேதிகள்ல கிரைடன் தமிழ் கழகம் மற்றும் சவுத்தாம்ப்டன் தமிழ்ச்சங்க நிகழ்ச்சிகளுக்காக என்ன லண்டனுக்கு அழைச்சாங்க. புது பொறப்பு இது புடிச்சிருக்குது இந்த தருணம். லண்டன் பீச். கனவுல தேடி திரிஞ்சத கையால் தொடணும். லண்டனுக்கு அழைச்சாங்கன்னா, வழக்கமா தொலைபேசியில அழைப்பாங்க. இல்லாட்டி ஒரு குறுஞ்செய்தி அனுப்புவாங்க. அல்லது WhatsAppல ஒரு அழைப்பிதழ் வரும். இது எல்லாத்தையும் தாண்டி, இதனுடைய தலைவர் திருமிகு பன்னீர்செல்வம் அவர்களும், அவர்களுடைய துணைவியார் திருமதி கீதா பன்னீர்செல்வம் அவர்களும் மதுரைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கங்க. கூடவே இருந்து பேசி, அவங்களுடைய பையன அழைச்சிட்டு வந்திருந்தாங்க. நீங்க இந்த விழாவுக்கு வரணும்னாங்க. நான் இத ஒரு பெரிய ஒரு மரியாதையாகவும், மகிழ்வாகவும் கருதுறேன். அதன்படி என்ன அழைச்சதோடு மட்டுமில்லாம, தங்களுடைய குழுவினரோடு சேர்ந்து பேசி, ஒரு பட்டிமன்றம் போடணும்னு சொல்லி, அந்த பட்டிமன்றத்தில 2, 3 தலைப்பு குடுத்து, அத தேர்ந்தெடுத்து, அந்த தேர்ந்தெடுத்த தலைப்புல பேசுறதுக்கான ஆட்கள தேர்ந்தெடுத்து, அவங்கள என்கூட அ கான்ஃபரன்ஸ் கால்ல முதல்ல பேச வச்சு, அப்புறம் நேரடியாக பேச வச்சு, இவ்வளவு தயாரிப்புகளும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேல லண்டன் போறதுக்கு விசா எடுக்கணும். விசாங்கிறது இப்ப அது முன்னலாம் ரொம்ப எளிமையா இருந்தது. இப்ப மிக கடினம். அதுக்கான தேதி வாங்கி, அந்த விசா என்ன வாங்க வச்சு, என்ன மதுரையிலிருந்து சென்னைக்கு வரவழைச்சு, சென்னையிலிருந்து அபுதாபி, அபுதாபியிலிருந்து லண்டன். அதேபோல லண்டன், அபுதாபி, சென்னை, மதுரை. இதுக்கான டிக்கெட் போட்டு ரெடி பண்ணி என்ன கூப்பிடுறாங்க. நான் 23ஆம் தேதி மதுரையிலிருந்து புறப்படுறேன். 24 காலையில எனக்கு அபுதாபிக்கு ஃப்ளைட்டு. அபுதாபியிலிருந்து லண்டன் போய் சேர்றேன். லண்டன் போய் பார்க்க போறேன். லண்டன் போய் சேர்ந்த உடனே என்ன அழைக்கிறதுக்காக கிரைடன் தமிழ் கழகம் மற்றும் தமிழ் பள்ளிகளுடைய பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் வந்துட்டாங்க. மலர் கொத்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து குடுத்து திரு சேது அவர்கள், அவருடைய துணைவியார் ரம்யா அவர்கள், அதுபோல கல்யாண் அவர்கள், பிரியா கல்யாண் அவர்கள், மற்ற நண்பர்கள் எல்லாரும் 2, 3 கார்ல என்ன வந்திருந்தாங்க. என்ன அன்போடு அழைச்சிட்டு கூட்டிட்டு போனாங்க. ஒரு பாஸ்கர் ட்ராம்ன்னு சொன்னார் இல்லைங்களா? ஆமாமா. அது 2 சிட்டில தான் ட்ராம்ன்றது இந்த நிலத்து மேல போற ட்ரெயின். அது தெரியும். நான் சுவிட்சர்லாந்துல அங்க அது மண்புழு மாரி போயிட்டே இருக்கும். ஆமா. அதேதான். எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படின்னா, அந்த நான் ஒரு 4 நாள் தங்க வேண்டியிருக்கிறதுனால, என்ன இதனுடைய செய்தி மற்றும் மற்ற தகவல் தொடர்புக்கான பொறுப்பேற்றக்கூடிய திருமிகு ராஜேஷ், அவருடைய துணைவியார் கலிரேகா ராஜேஷ். வணக்கம். இப்போ நான் லண்டனில் ராஜேஷ் ரேகா தம்பதியினுடைய விருந்தினராக தங்கியிருக்கிறேன். நேற்றிருந்து ராஜோபசாரம் தான். என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய பொண்ணு வீட்டிலேருந்து சாப்பிட்ற மாதிரி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிட்டுட்ருக்குறேன். இப்போ நாங்கள் அவுட்டிங் போகிறோம். மிஸ்டர் பாஸ்கர் அவர்கள் என்னை அழைச்சிட்டு போகிற இருக்காங்க. அவங்க தான் இப்போ கேமரா இயக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பூரா அவர் தான் கேமரா. நம்ம வெளியில் போகிறோம். வாங்க போகலாம். வெயில் இன்றைக்கி அருமையாக இருக்குது. நீங்கள் வீட்டினுடைய அந்த அழகான தோட்டப்பகுதி இதுதான். அவருடைய இல்லத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே தான் நான் திரும்பி ஊருக்கு வர்ற வரைக்கும் அங்கே தான் தங்கியிருந்தேன். நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு, மாலை நிகழ்ச்சி எல்லாரையும் சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. எல்லாருமாக சந்திச்சு, யார் யார் என்னென்ன பொறுப்பேற்றிருக்காங்கலாம் சொன்னாங்க. கேட்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்னுடைய மாணவர்களும் அதில இருந்தாங்க. அப்புறம் இரவு சாப்பாட்டுக்கு பிறகு மறுநாள் 25ஆம் தேதி 25 ஒண்ணும் வேலை இல்ல. 26 தான் நமக்கு பட்டிமன்றம் இருக்கிறதுனால, 25 என்ன பண்ணலாம், சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நண்பர் பாஸ்கரன் அவர்கள். நல்ல கல்வியாளர். நெறைய உலகங்கள்லாம் சுற்றி வந்தவர். அவர் என்ன அழைச்சிட்டு போனார்.
அழைச்சிட்டு போகிறப்பயே அவர் ராஜேஷ் சொன்னார், உங்களுக்கு வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் விடுறேன். ஏன்னா காரில் போகிறத காட்டிலும் நீங்கள் லண்டனை ரயிலில் நடந்து மற்ற பேருந்தில் சுற்றி பாருங்கன்னாங்க. அதன்படி அவர் என்னை அழைச்சிக்கிட்டு பல்வேறு இடங்களுக்கு கூட்டு போனாருங்க. அந்த ரயிலில் போகிறதே ஒரு அருமையான அனுபவம். ஈஸ்ட் ட்ராய்டைமில் இருக்கிறோம். பழைய லண்டன் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தரையில் போகுது ரயில், அப்புறம் ஒரு கீழே ஒரு பாதாள ரயில் மாதிரி 3 அடுக்கு, பிறகு மேலே வந்து பிறகு மாடி பஸ்ஸு, இப்படி எல்லாத்துலேயுமே நான் பயணம் பண்ணேன். லண்டனில் மாடி பஸ்ஸில் போயிட்டு இருக்கோம். மாடி பஸ்ஸில் தான் பயணம் பண்ணதில் முக்கியமான இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி மேடைகளில் பேசுகிறப்ப, புத்தக திருவிழாவில் பேசுகிறப்ப துப்பறிவாளர்களை பற்றி பேசுவேன். அப்போ 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த சர் ஆர்தர் கெனான் டாயில் அவருடைய கதாநாயகனாகிய ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி நான் நாவல்கள் நிறைய படிச்சிருக்கேன், படமும் வந்திருக்கு. அவருடைய அந்த இல்லத்துக்கு போகணும்னு சொன்னேன். அதே போல் அங்கே போனோம், அந்த ஒரு மியூசியத்தை சுற்றி பார்த்தோம். இப்போ நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் மீட்டில் போகிறோம். பிறகு ஒரு தாய் ஃபுட் ஒன்று அருமையான உணவு வாங்கி கொடுத்தார். தாய் ஃபுட் அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே லண்டனில். எல்லா நாட்டு உணவும் கிடைக்கும், அது சாப்பிட்டோம். அப்புறம் அடுத்து ஒரு யோசனை வந்தது, சார்லஸ் டிக்கன்ஸனுடைய அவருடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். அதுவும் அங்கே வந்து அவருடைய வீட்டை ஒரு மியூசியமாக வச்சுருக்குறாங்க, அதை சுற்றி பார்த்தோம். அதுக்கடுத்து நம்முடைய இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய சட்டத்தை வகுத்த குழுவினுடைய தலைவராக இருந்த பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் தங்கி படித்து பட்டம் வாங்கிய அந்த வீடு இன்னைக்கு மியூசியமாக வச்சுருக்குறாங்க. அதை போய் பார்க்க கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கு பிறகு பிரிட்டிஷ் லைப்ரரி போய் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம். பிரிட்டிஷ் லைப்ரரிக்கு வந்துருக்கோம் மியூசியத்துக்கு. உள்ளே போயிட்டுருக்குறோம். மறுநாள் வந்து நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் மியூசியத்தையும் போய் பார்த்துட்டு வந்தேன். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.